நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஜீவ பலியாக தேவனுக்கு நாங்கள் எங்களை ஒப்புவிப்போம். இந்த காலை வேளையில் அவருக்கு நாங்கள் வேறொன்றுமே கொடுக்க முடியாது. எங்களால் எவ்வளவு நன்றி சொல்லியுமே அவருக்கு போதாது. ஏன்னா அவர் செய்த நன்மைகள் அவ்வளவா இருக்கிறது. இந்த பாடலை நாங்கள் பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கரகோஷங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எமக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எமக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து நாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. அவைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி. நீரில் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். எண்ணியே துதிக்க வந்தோம். நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். மறவா அவர் கிருபை எண்ணி. நல்ல ஒரு கரகோஷத்தை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா ரபா ரஷேதியா கதோரியா பரபா. அப்பா சுவாமி, நீங்கள் செய்த நன்மைகளை எங்களால் மறக்க முடியாது ராஜாவே. அப்பா, ஒன்றும் இல்லாமல் இருந்த எங்களை தூக்கி எழுப்பின தேவன் நீர் அப்பா சுவாமி. அப்பா, தூசியில் கிடந்த எங்களை அப்பா சுவாமி கண்மலையின் மேலே நிறுத்தின தேவன் நீரா இருக்கிறீர் ராஜாவே சுவாமி. எங்களை கண்மலையின் மேலே நிறுத்தின தேவன் நீர் அப்பா சுவாமி. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் நீர் எங்களை தொட்ட தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. அப்பா, ஒருவரும் உதவிக்கு இல்லாத நேரத்தில் நீர் எங்களுக்காய் நிழலாய் நின்ற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. அன்று
ஆபிரகாமோடு இருந்த தேவன், அன்று யோசேப்போடு இருந்த தேவன், அன்று தானியேலோடு இருந்த தேவன், அன்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்த தேவன் எங்களோடு இன்றும் வாசம் செய்கிறார். எங்களோடு இன்றும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் நடத்தும் பாதை வித்தியாசம். போன கிழமை பாடத்தில் பார்த்தோம், அவர் நடத்துகின்ற பாதைகள் தனியான பாதைகளாக இருக்கும். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதைகளில் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் எங்களை ஒரு நாளும் கைவிடவில்லை. அவர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லும். அப்பா சுவாமி உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜாவே சுவாமி, வியாதியின் மத்தியிலும் அப்பா சுவாமி, எப்படியான சூழ்நிலைகள் மத்தியிலும் தாப்பனே சுவாமி, நீர் எங்களோடு கூட இருந்த தேவனாய் இருக்கிறீர். ராஜாவே சுவாமி, ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ராஜாவே சுவாமி, அப்பா சுவாமி, அநேக வியாதிகள் வந்தது சுவாமி, அநேக நோய்கள் வந்தது சுவாமி, அநேக கட்டுகள் வந்தது. ராஜாவே, அனைத்திலும் நீர் அப்பா எங்களோடு கூட இருந்த தேவனாய் இருக்கிறீர். தாப்பனே யெகோவா ராஃபாவாய் நீர் எங்களோடு கூட இருந்தீர் சுவாமி. அப்பா நாங்கள் கடந்து வந்தோம் அப்பா சுவாமி, அநேக காலங்களை கடந்து வந்தோம். ராஜாவே சுவாமி, அப்பா கடல் மேலே நடந்து வந்தோம் தாப்பனே, நெருப்பின் மேலே கடந்து வந்தோம். ராஜாவே, ஒன்றும் எங்களை அணுகவில்லை. ராஜாவே சுவாமி, கரம் பிடித்து நடத்தின தேவனாய் நீர் இருக்கிறீர் சுவாமி. இந்நாள் வரை அப்பா சுவாமி, கரம் நீர் பிடித்த கரம் இன்னும் விடப்படவில்லை அப்பா சுவாமி. நீர் இதுவரை எங்களை தூக்கி எடுத்தீர் அப்பா சுவாமி, எங்களை தூக்கி நிறுத்தின தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜாவே சுவாமி, ஹல்லேலூயா. ரபஷேதெலரதியாலர் ஏசாயா 43 வார்த்தை இப்படியாக கூறுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். ஒரு நாளும் எந்த தீயுமே அணுகாதபடி ராஜாவே எங்களை அப்பா காத்துக்கொண்டு, கண்மணி காப்பது போல இந்நாள் வரை நீ காத்து கொண்டிருக்கிற ராஜாவே சுவாமி, கண்மணியை போல நீ காப்பதற்காக நன்றி தாப்பனே சுவாமி. உமக்கு நன்றி என்று கூறுகிறோம். ராஜாவே சுவாமி, நன்றி ராஜாவே. ரிபரஷதரதியலரபா வியாதியின் மத்தியில் நீ எழும்பிடு என்றீரே யெகோவா ராஃபா, சுகம் நீரா நீரே. வியாதியின் மத்தியில் நீ எழும்பிடு என்றீரே யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தே, என்றும் என் அருகில் என் கூடவே வந்தே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தே, என்றும் என் அருகில் என் கூடவே வந்தே. வரும் காலங்களிலும் எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. நீ வரும் கரங்களை பலோதினே உம் பாதத்தின் சுவடுகளே எழும்பி வரும், எழும்பி வரும் புயல்களிலே நீரே நீர் கண்மலை. ராஜாவே சுவாமி, பொங்கி வரும் ஆலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. நன்றி ராஜாவே சுவாமி. அப்பா புயல்களின் மத்தியில் அப்பா சுவாமி நீர் ஆளுகை செய்தீர் சுவாமி. அப்பா சுவாமி, புயல் காற்றும் அப்பா சுவாமி, கடல்கள் எழும்பி வருகின்ற நேரத்தில் அப்பா சுவாமி அமைதியலாயிரு, இறையாதே என்று நீர் குரல் கொடுத்தீர் ராஜாவே சுவாமி. இன்றைய நாளிலும்
அப்பா சுவாமி எங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்க எல்லா புயல் காற்றுகளுக்கும் அமைதலாயிரு. நீ இறையாதே என்று நீ சொல்லுகின்ற தேவனாயிருக்கு. எப்படியான போராட்டங்களின் மத்தியில் நாங்கள் போய்கொண்டிருந்தோம், அந்த புயல் காற்றுகளை அப்பா சுவாமி நீர் அமைதல் படுத்துகின்ற தேவனாய் நீர் இருக்கிறீர் சுவாமி. ஒரு நாளும் கைவிடவில்லை, நீர் ஒரு நாளும் விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றி என்று நாங்கள் கூறுகிறோம் தாபனே சுவாமி. மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். கரங்களை வைத்து திரும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உன் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உன் பாதத்தின் சுவடுகளே. நின்ற வண்ணமாக அப்படியே பரலோகத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி வாய்களை விரிவாய் திறந்து அல்லேலூயா. நன்றி ராஜாவே சுவாமி. எப்படியான சூழ்நிலை அப்பா சுவாமி, எப்படியான சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இந்த தேவனாய் இருக்கிறீர் தாப்பனே சுவாமி. எப்படி பாட்ட பொங்கி வருகின்ற அப்பா சுவாமி, அப்பா அலைகள் மேலே நீர் அப்பா சுவாமி நீர் வந்து நிற்கின்ற தேவனாய் இருக்கிறீர் தாப்பனே சுவாமி. எனக்காய் நீ நின்றி அப்பா சுவாமி, எனக்காய் நீர் வழிகளை காட்டினீர் சுவாமி. அப்பா உமது முக வெளிச்சம் என் மேலே பட்டது தாப்பனே சுவாமி. உமது முக வெளிச்சம் என் மேலே பட்ட போது அப்பா சுவாமி நான் பிரகாசம் அடைந்தேன் சுவாமி. எப்படி மோசே கண்மலை மேலே நின்ற போது தேவனுடைய முகம், அவனுடைய முகம் வெளிச்சமானதோ அதே போல என்னுடைய முகமும் அவரை பார்க்கின்ற நேரத்தில் முக வெளிச்சம் அடைந்தது என்று கூறப்படுகிறது. அவர் வார்த்தைக்கு ஏதுவாய் எல்லோரும் தேவனை நோக்கி நன்றி சொல்வோமா? எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் புயல் காற்றுகளுக்கும் எதிராக நீங்க ஜெபிங்க, நீங்க வாயை திறந்து ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் போது அந்த புயல் காற்றுகள் நீங்கும், எங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும், எல்லா போராட்டங்களும் நீங்கி போகும். எங்களால மாத்திரம் நீங்க மாத்திரம் தான் உங்களுக்காக ஜெபிக்க முடியும். ஒரு ஷகதரதலரதலர அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? அவருக்கு நன்றி சொல்லுமா? அவரோடு ரகசியம் பேசுங்கள் என்று கூறப்படுகிறது. நன்றி ராஜாவே, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி சுவாமி. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே பேர் சொல்லி அழைத்த தேவன் நீரா இருக்கிற சுவாமி. தாயின் கருவில் தாய் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் பேர் சொல்லி அழைத்த தேவனா இருக்கிறீர் ராஜாவே. எங்களை நீர் அழைத்த தேவன் அப்பா, எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் பொய்யாக முடியாது ராஜா. உம் வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழ முடியாது ராஜாவே. உமது வார்த்தை உண்மை உள்ளது ராஜாவே. நீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுத்த வார்த்தை அப்பா சுவாமி ஒரு நாளும் பொய்யாக முடியாது ராஜா. அப்பா, அந்த பாதைகளில் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக அந்த புயல் காற்றுகள் அனைத்தையும் அப்பா சுவாமி தகர்த்து நீர் வந்து எங்களுக்காக நிற்பதற்காக நன்றி சுவாமி.
தாயும் தகப்பனும் நிற்க முடியாத இடங்களில் நீர் வந்து நின்ற தேவனாயிருக்கிறோம். எங்கள் கண்ணீர்களை கண்ட தேவனாயிருக்கிறோம். எங்கள் கண்ணீர்களை துடைத்த தேவனாயிருக்கிறோம். இன்று எங்களை இந்த இடத்தில் நிறுத்தி கொண்டிருக்க தேவனாயிருக்கிறோம். அநேகர் வந்தார்கள் போனார்கள் சுவாமி, ஆனால் நாங்கள் இன்றும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உமது நாமத்தினால் சுவாமி. அதற்காய் நன்றி கூறுகிறோம் தகப்பனே சுவாமி. உமக்கு நன்றி ராஜாவே சுவாமி. உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சுவாமி. எந்த துயரத்தில் அப்பா சுவாமி உம்மை கூப்பிட்டாலும் உதவிக்காய் வருகின்ற தேவன் நீராயிருக்கிறீர் சுவாமி. அப்பா துயரத்தின் நேரத்திலும் எங்கள் அழுகுரலின் நேரத்திலும் கேட்கின்ற தேவனாய் நீர் இருக்கிறீர் தகப்பனே சுவாமி. உமக்கு நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா சுவாமி. அப்பா சுவாமி நாங்கள் பேதுருவை காண்கின்றோம் தகப்பனே சுவாமி. அந்த படகில் ராஜாவே சுவாமி பேதுருவை தண்ணீரில் கடலில் நடந்து வர சொல்லும் போது அப்பா சுவாமி அந்த நேரத்தில் பேதுருவின் கண்கள் இயேசுவின் மேலே இருந்தது. இயேசு தகப்பன் மேலே இருக்கும் போது அவன் கடல்கள் மேலும் புயல்கள் மேலும் நடந்து வந்து கொண்டிருந்தான். எப்பொழுது அவனை சுற்றி இருக்க சூழ்நிலையை பார்த்தாரோ, எப்பொழுது புயல் காற்றையும் கடலையும் பார்த்தாரோ, அந்த நேரத்தில் அவன் தண்ணீரில் மூழ்கினான். நாங்களும் அதே போலதான் அநேக நேரத்தில் நாங்கள் சூழ்நிலையை பார்த்து நாங்கள் தேவனை கைவிடுகிறோம். அவரை மாத்திரம் இந்த நேரத்தில் பார்த்து நடக்க சொல்லுகிறோம். அவர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த விதமான நீங்க போராட்டத்தில் இந்த நேரத்தில் போய்கொண்டிருந்தாலும் அவர் உங்களுக்கு சொல்றது, பேதுரு போல உங்களுடைய கண்களை அவர் மேலே வையுங்கள். அவர் மேலே வைக்கின்ற நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டாம், சுற்றி இருக்க சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், இருக்கின்ற அந்த கடலை பார்க்க வேண்டும். எங்கள் கண்கள் அவர் மேலே இருக்கும்போது அவர் அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே சுவாமி. உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரிது தூக்கினீரே, தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெருக்கினீரே. எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். இருந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. இருந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை.
நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. கரங்களை உயர்த்தி தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே. கரங்களை உயர்த்தி தூயவர். கரங்களை பரலோகத்துக்கு நேராய் நீட்டி பரிசுத்த ஆவியானவர் அவர் தூயவராய் இருக்கிறார். அவர் தூயவராய் இருக்கிறார். அந்த தூயவருக்கு நேராய் கரங்களை உயர்த்தி பரிசுத்த தேவனே ஆறுதல் நீர்தான் ஐயா. ஹல்லேலூயா. தூயவர் தூயவரே. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. நன்றி தகப்பனே சுவாமி மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே சுவாமி. எங்களுடைய தேவனே உமக்கு நன்றி ராஜாவே சுவாமி. இந்த காலை வேளையிலே உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காய் நன்றி சுவாமி. உமது பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டதற்காய் நன்றி சுவாமி. ஒரு பனி போல எங்கள் மத்தியில் இறங்கினதற்காய் நன்றி. நீ பரிசுத்த தேவனாய் எங்களை மத்தியில் இருந்ததற்காய் நன்றி சுவாமி. எங்களை வழி நடத்தியதற்காய் நன்றி ராஜாவே சுவாமி. எங்கள் பரிசுத்த தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி சுவாமி. உமது பிரசன்னத்திற்காய் நன்றி சுவாமி. உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்வதற்காய் நன்றி சுவாமி. எங்களை விடாமல் காப்பதற்காய் நன்றி அப்பா சுவாமி. உமது வார்த்தையில் நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை தந்ததற்காய் நன்றி சுவாமி. உமது வார்த்தையினால் பேசுவதற்காய் நன்றி சுவாமி. எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே ராஜா. ஒரு நாளும் அப்பா சுவாமி விலகாத மேகம் நீர் சுவாமி. எங்களை விட்டு விலகாத மேகமாய் நீர் இருக்கு சுவாமி. அக்னி ஸ்தம்பமாய் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி சுவாமி. அன்று நீர் மோசையோடு கூட இருந்த தேவன் இன்று எங்களோடும் அப்பா சுவாமி மேக ஸ்தம்பமாய் அக்னி கோட்டை அப்பா சுவாமி கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே சுவாமி. நன்றி ராஜாவே சுவாமி. எப்பொழுதும் உமக்காய் எரிகின்ற விளக்காய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. உமக்காக எரிகின்றவர்களாய் நாங்கள் இருக்கணும் சுவாமி. இந்த பூமியில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை ராஜாவே சுவாமி. அந்த வாழ்க்கை அப்பா உமது பரலோக திட்டங்கள் அதை நாங்கள் நிறைவேற்றி விட்டு மறுபடியும் உம்மிடத்தில் வருவதன் போது நீர் உத்தம ஊழியனே என்று அழைக்கத்தக்கதாய் அந்த வார்த்தையில் நாங்கள் நிலை கொண்டு வாழ்வதற்காய் வேறொருவருடைய அப்பா சுவாமி பேர்களும் எங்களுக்கு தேவையில்லை ராஜாவே சுவாமி. உம்மிடத்திலிருந்து உத்தம ஊழியனே என்று அப்பா சுவாமி நீர் சொல்லும் அந்த வார்த்தைக்கு போதும் தகப்பனே சுவாமி. அந்த வார்த்தையில் நாங்கள் நிலை நின்று வாழ எங்களுக்கு கிருபை தரும் சுவாமி. நன்றி ராஜாவே சுவாமி. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே சுவாமி. உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டங்களையும் நீக்க போவதற்காக நன்றி சுவாமி. எல்லா தடைகளையும் நீர் நீக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி சுவாமி. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா சுவாமி நீர் வழி நடத்தும் சுவாமி. எல்லா தடைகளும் அவர்கள் வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி போகும் போது அப்பா சுவாமி எல்லாம் பிரச்சனைகளுக்கும் தேவன் பதில் அளித்தார் என்று சொல்லக்கூடிய வகை நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. சம்பூர்ணமாய் உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம் தாப்பனே. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜெபித்து கேட்டுக்கொண்டு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். எல்லோரும் அமர்ந்து கொள்ளும்.
சாட்சியின் நேரத்திற்காக வந்திருக்கோம். கர்த்தர் அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதை நாங்கள் இங்கு பகிர்ந்து கொள்ளும்போது மற்றவர்கள் பலப்படுவார்கள். உங்களுக்கு சாட்சிகள் கூட இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்தில் நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீங்க, இது ஒரு கொண்டாட்டமான நாட்களாக இருக்கிறது. சிங்கள அவரு அந்த மாதிரி நாங்கள் தற்போது குடியிருக்கிற வீடு வந்து ஒரு பக்தர்களுடைய வீடுகளில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வளமையாக கொண்டாடுகிறது எங்கள்கிட்ட வீட்டு அளவில் அந்த முன்னுக்கு தான் அவங்க கொண்டாட்டத்தை நடத்துவாங்கன்னு இருந்தது. அப்போ பெருநாளைக்கு மறுநாளுங்கள் நாங்கள் தகவல் அறியக்கூடியதாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கு முன்பாக தான் அதை செய்வாங்க அப்படி சொல்லி வரும்பொழுது எங்களுக்கு மனதில் பெரிதான ஒரு பாரம். என்னென்று சொன்னால், நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறோம், முன்னால் கேட் இருக்குது, இந்த இடையில கொஞ்சம் இடம் தான் இருக்குது, இது அவங்கள காணி எக்ரிமெண்ட் எழுதி இருக்குது, வீடு மட்டும்தான் எங்களுக்கு இருக்கலாமே ஒழிய மற்ற இல்லையும் நான் கிரியை பண்ணிடலான்னு. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்படி சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க கூட ஒரு சில நேரம் அப்படி கலங்கி இப்படி இது பண்ணாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள்லேருந்து தேவன் எனக்கு கொடுத்த ஒரு காரியம், எந்த காரியமாக இருந்தால் இன்றைக்கி அறைக்குள்ளே போய்ட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணு அப்படின்னு. நான் ஜெபம் பண்ணினாலும் என் மனசில் ஒரு சமாதானம் இல்லை. இது இப்படி வந்துடுமோ, இப்படி செஞ்சிருவாங்களோ, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க சூதாடுவாங்க, கட்டாடிப்பாங்க, டியூஷன் வார்த்தைகளை பேசுவாங்க, இது நமக்கு சரி வராதே, நம்ம இப்படி பிரேக் கிரவுண்டில் நாங்கள் இருக்க இல்லையே, என்ன செய்கிறேன்னு ஒரே டென்ஷன். அப்படியே இருக்கும் பொழுது திரும்ப ஜெபம் பண்ணி சொன்ன, ஆண்டவரை நிச்சயமாக இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றுவீர், எதுவாக இருந்தாலும் அவருடைய இருதயத்தை மாறி போக பண்ண. ஏன்னா நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், யுத்தத்துக்கு வார நேரம் அவங்களோட நிலைமை எல்லாமே மாறி போகுது. அது மாதிரி இந்த காரியத்தில் வேணும் என்று சொல்லி மறுநாள் நான் கண்பிடிக்கும் பொழுது என் மனை வாங்கிட்டு வரையில் அவங்க சொன்னாங்க, மெதா பாரு ஊகலங்க எதிர எதிரி அப்படி கரான்னு அப்படி வெண்ணத்தனுக்குன்னு சொயாகாத்தா அப்படின்னு. கர்த்தருக்கு பெரிய நன்றி உண்டாகட்டும். ஏன்னா எப்பொழுதும் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நானும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த சர்ச் தான் இது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். அதே போல் எந்த விதமான ஊழியத்துலேயுமே நான் இதுக்கு முன்னுக்கு இருந்ததில்லை. சர்ச்சில் இருக்கும்போது எப்பயுமே கடைசி சேரில் தான் உட்காந்துருப்பேன். ஆலயத்துக்கும் 6 மணிக்கு சர்வீஸ்னால் 6:30 தான் வார ஒருத்தர் தான். நான் 8 மணிக்கு முடியுதுன்னா 7:45 7:45 சர்ச்சை விட்டு கிளம்பிடுவேன். சண்டே ஸ்கூலும் ஒழுங்காக போகலன்னு நினைக்கிறேன், என் டீச்சருக்கு. ஸோ அப்படி இருந்த என்ன தேவன் தனிமைப்படுத்தினார். ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட ஆண்டவர் தான் கொடுத்தார். அங்கே அனுப்பி வச்சது கூட தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் ஒரு தனிமையின் பாதையில் போக வேண்டியதாக இருந்துச்சு. யார்ட உதவியுமே இல்லை. அப்பா இங்கே இருந்தார். அங்கே ஒரு தனிமையான பாதையில் தான் போக வேண்டியிருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் தான் தேவனுடைய கரம் தொட்டது. பைபிளில் கூட அநேக காரியங்கள் நாங்கள் பார்க்கலாம். தேவன் அநேகரை தனிமைப்படுத்தி தான் அதுக்கப்புறம் நடத்துவார். அதே போல் தனிமைப்படுத்தி என்னை நடத்தினார். ஊழியத்தில் நான் இந்த நிற்கிறதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஊழிய பாதையில் நடத்தி கொண்டு போகிறாரு, அது அவருடைய கிருபை. அவர் கிருபையால் மாத்திரம்தான். அதே போல் பிறந்து வளர்ந்த ஆலயத்தில் ஊழியம் செய்து கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல் அப்பாவுக்கு கொடுத்துருக்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா ஒரு தாய் இல்லாமல் தகப்பனாய் இந்நாள் வரை வளர்த்துருக்காரு, இப்பொழுது வரை வளர்த்து நடத்தி கொண்டிருக்காரு. அது தேவன் மேலே பாரத்தை போட்டு தான் அவர் இந்நாள் வரை நடத்தி கொண்டிருக்காரு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நல்ல ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்துருக்காரு, மனைவியை கொடுத்துருக்காரு. அவங்க குடும்பமே ஊழியக்கார குடும்பம். அதுக்குள்ளே எப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு கூட எனக்கு தெரியாது. தேவனுடைய கிருபை. அப்படியான ஒரு குடும்பத்தில் என்னை கொடுத்துருக்கமைக்காக நன்றி. அதே ஊழிய பாதையில் என்னை வழி நடத்துவதற்காக கர்த்தருக்கு நன்றி. அம்மா டேடாக்காக நன்றி. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். பெருக பண்ணி எல்லையை விரவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பெருக பண்ணி எல்லையை
குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார்.